മമ്മി അടുത്ത ഞാനൊരു ക്വസ്റ്റ്യൻ കേൾക്കട്ടുமா ஒரு பையனை நம்ம சின்ன பையனை நம்ம எப்படி நம்ம வளர்த்தணும் மகனை சொல்லுங்க மம்மி. ஒரு சின்ன பையனை குழந்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தணும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் சொல்லி நம்ம வளர்க்கணும். அதுங்களை எப்படி வளர்க்கணும்னாக்கா பிறந்து அதுங்களுக்கு வந்து ஒரு ஒரு வயசு ஆகிடுச்சுனா தான் நமக்கு ஒரு சில வார்த்தையை தான் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கலர் சொல்லி கொடுக்கணும். எத்தனை கலர் இருக்குது நமக்கு, அந்த கலரை காமிச்சு இது இந்த கலர் அந்த கலர் குழந்தை சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கீழே பணம், பேனா, புக்கு, சாப்பிட்ற பொருள், அப்புறம் இன்னொன்று வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் வரிசையாக வச்சுட்டு அந்த குழந்தைய போய் அதுக்கு ஆசைக்கு எது போய் தொட சொல்லணும். நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. அது எதை போய் நல்ல ஞானம் உள்ள பிள்ளைனாக்கா புக்கு பேனா தான் எடுக்கும். எது புக்கு பேனு தான் எடுக்கும். அது எடுத்துச்சுன்னா அந்த பிள்ளை லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, மற்றதில் எடுத்தா பணம் எடுத்தாக்கா பணம் ஆசை அது வேண்டாம், அது நிலைக்காது. என்ன வேலை வாய்ப்பு அதுவும் ஓகே, அதுவும் பரவாயில்ல. விளையாட்டு அதுவும் ஓகே, அவன் பெருசானோன்னா விளையாட்டு. இப்போ நீ விளையாடலையா அந்த மாதிரி ஆசைகள் வரும் குழந்தைங்களுக்கு. நம்ம ஒரு கிரிக்கெட் மேன் ஆகணும், நம்ம ஒரு வாலிபால் விளையாடணும், நம்ம வந்து என்னென்னவோ இருக்க விளையாட்டு துறையில் அந்த மாதிரி போகணும்னு ஆசை வரும். அந்த விளையாட்டு சாமான் எடுத்தாக்கா புக்கு பேனா எடுத்தால் மட்டும்தான் அந்த பையன் லைஃப் நல்லா இருக்கும். எவ்வளோ படிக்கிறானோ அதுக்கு தேவையானது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைக்கு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து ஒரு வயசாக கரெக்டான வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களுக்கு மைண்டில் ஏற்றணும். அது அப்படியே தக்க வச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் பெரிய மேதாவி. இதுதான் உண்மை. அது தெரியாமல் இப்போ பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. கடவுளே, பிள்ளைங்களை கொண்டு போய் ப்ரீச்சில் விடுறது, அவங்க அடிக்கிறாங்க, கொள்றாங்க, குழந்தைக்கு வயிற்றுக்கு உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பாவம் அப்பா அம்மாக்கு தான். ஒன்று நம்ம செட்டில் ஆகிட்ட பிறகு மேரேஜ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பற்றணும். அப்படி இல்லையா நமக்கு இதுதான் லைஃப் பண்ணாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த நமக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் செட் பண்ணிக்கணும். இதுதான் வாழ்க்கை. இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோ, இருக்கிறதும் போயிடும். எப்படி இருக்கிறதுக்கு எப்பவும் பறக்க ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு இது கிடைச்சதா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இன்னைக்கு 10 ரூபா தான் கிடைச்சிருக்கோம். அந்த 10 ரூபாய்க்கு என்ன வருமோ அந்த 10 ரூபாயில் 2 ரூபாய் எடுத்து குழந்தைக்குன்னு போடணும், 8 ரூபாய் சாப்பிடணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் 10 ரூபான்னு எவ்வளோ கிடைச்சாலும் ஒரு 2 ரூபாய் குழந்தைக்கு எடுத்து போட்டுடணும் அவன் பேரில். ஏன்னா வருங்காலத்தில் அந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டகாலம் இந்த உலகத்தில் நடந்துட்டு சாப்பாட்டு பஞ்சம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாட்டர் ஃபுட்டு அது இதெல்லாம் பிள்ளைங்க சுற்றி பழகக்கூடாது. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க கூட இருக்க போகிறது கிடையாது. அதுங்க லைஃப் அதுங்க பார்க்கணும், அதுங்க காலில் கண் நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டு, தண்ணி சோறு, கஞ்சி சோறு, மோர் சோறு, இப்படி சில விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை ஊட்டி வளர்க்கணும். எப்படி கஷ்டத்தை திணிக்கணும் வாயில் சொல்லி 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 அன்பினால, கட்டாயத்தினால எந்த குழந்தையும் அடிப்படையாது. அன்பினால பண்ணி பிள்ளைங்களை வளர்த்து பாருங்க. அந்த குழந்தைனுடைய நிலைமை அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு தலை நிமிர்ந்து போவீங்க. அந்த பையன் மூலம், அந்த குழந்தை மூலமா. ஆமா, அன்னைக்கு அந்த பையன் நம்ம வளர்க்குற விதம் தான். ஓ அப்படி இப்படி நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குழந்தைய பார்த்து நம்ம தலை வணங்கணும். ஊர் பேருக்கு ஊரில் எல்லாரும் வேற மாதிரி பேசுவாங்க, பிள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு. பிறக்கும் பிள்ளை எல்லாமே நல்ல பிள்ளை தான், எல்லா தாய் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை தான். அது பெரிய லெவலில் வருதும் கீழே போகிறதும் தாயோட வளர்ப்பில் தான் இருக்குது. தாய் வளர்ப்பு கரெக்டாக இருந்தால் எந்த பிள்ளைக்கு எந்த கெட்ட நோக்கத்தில் போகாது. சொல்லி சொல்லி வளர்க்கணும். இங்கே போகக்கூடாதுமா, அங்கே போகக்கூடாதுமா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும், சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்தாக்கா அந்த பிள்ளைக்கு மனசில் அதை தவிர வேறு எந்த ஃப்ரெண்டு வச்சாலும் அது மைண்டை விட்டு போகாது. நம்ம வளர்க்குற விதம் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.